ஜெஃப்ரி வந்துட்டார் பாருங்க. ஜெஃப்ரி, ஹாய் ஜெஃப்ரி. ஹாய் ப்ரோ. எங்க திடீர்னு காணாம போயிட்டீங்க? எங்க போயிட்டீங்க? நாங்க 100க்கு ஃபோன் பண்றோம் ஜெஃப்ரி, நீங்க இல்லாதன்னு. திருப்பி ஹில்டன் போயிட்டீங்களா அப்படின்னு. என்ன கூட்டிட்டு போயிடுவாங்க ப்ரோ, நீங்க வேற. அப்படிலாம் விட மாட்டோம் ஜெஃப்ரி. கூட்டெல்லாம் போனா நாங்கெல்லாம் போராட்டம் பண்ணுவோம், மறியல் பண்ணுவோம், ட்ரெயின் மறியல் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். நான் ஸ்பீக்கர்ஸ் ரொட்டேட் பண்றேன். கீழ ஜெஃப் வந்தோனே மறுபடியும் ரெக்வெஸ்ட் அதிகமா வந்துருச்சு. ஜெஃப் கிட்ட பேச நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. ஓகே ஓகே, பேசுங்க. ஒன்னு பிகாச்சு ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. So other listeners, if you want to speak with Jeffrey, hand raise பண்ணுங்க. நான் ஒவ்வொருத்தரா ரெக்வெஸ்ட் மேல ஏத்துறேன். பிகாச்சு அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நான் பயப்படுறேங்கற. ஹாய் ஜெஃப்ரி. ஹாய் பிகாச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆக்சுவலா நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். டெவில் வெர்சஸ் ஏஞ்சல் டாஸ்க் இருக்குல்ல, அதுல வந்து ஹலோ பிகாச்சு மியூட்ல போயிட்டீங்க. உங்களுக்கு ஏதோ பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருக்க லைன்ல இருக்கேன். அதுல வந்து நீங்க எமோஷனா இருந்தீங்க, அதை பார்த்து நாங்களும் ஒரு மாதிரி எமோஷன் ஆனோம். அந்த டைம் உங்களுக்கு எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அந்த இதுல? எமோஷனியா? ஆமா. அங்க நம்ம ஃபுல்லாவே எமோஷனா இருந்தோம்னா நம்மளால கேம் ப்ளே பண்ண முடியாது. எந்த எமோஷனா இருந்தாலுமே அதை ஜஸ்ட் நம்ம கேரி பண்ணி சுத்தணும்னா நம்மளால அது எப்படியாச்சும் நம்ம ஃபேஸ்ல இருந்து எடுக்கணும். அதுக்கு நம்ம வேற எதனா திங்க் பண்ணணும். நான் அதை விட்டு நிறைய திங்ஸ்லாம் நான் யோசிச்சு தான் நான் அதை மூவ் பண்ணேன். ஓகே, ஆனா நீங்க நிறைய ஃபன்லாம் பண்ணீங்க, அது பார்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி எல்லாரோடையும் ஜாலியா இருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். கண்டிப்பா. Thank you so much. ரம்யா மேம் எப்படி இருக்கீங்க? ஹாய் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சத்யா ப்ரோ கேட்டதா சொல்லுங்க. அடிக்கடி ஸ்பேஸ்க்கு வாங்க, இந்த மாதிரி இன்டராக்ட் பண்ணுங்க. ஷோர் நிச்சயமா. ஓகே, thank you. பை பை. என்ன மாத்திடுங்க மேஜிக். thank you. ஓகே மரியம் பேசிடுங்க. ஹாய் ஜெஃப். ஹாய் ஜெஃப், நல்லா இருக்கீங்களா? அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. ஹலோ. ஓகே ஜெஃப், நீங்க ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த ஒன் டே எவிக்ஷன் அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பீங்க. நான் 40 கேஜி, இது என்னோட ஸ்டேஜ், வெளியே போய் பார்த்தா நிறைய ஃபேன் பேஜ், அதுக்கேத்த மாதிரி கேம் விளையாடி இருக்கீங்க ஜெஃப். அந்த ஃபர்ஸ்ட் டே சொன்ன அந்த 4 லைனை 100% ட்ரூ ஆக்கிருக்கீங்க. இத சொல்லணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட. அப்புறம் ஜெஃப் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா நான் டைஹர்ட் சௌந்தர்யா ஃபேன், ஆனா ஜெஃப்ரிய பிடிக்கும். ஜெஃப்ரியோட கேம் பிளே பிடிக்கும். அப்புறம் அந்த முட்டை போடுற அந்த டாஸ்க் பண்ணது அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா வந்தப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஆஸ் அ சௌந்தர்யா ஃபேனா நான் அதுக்கு அம்மா கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஷீ இஸ் அ ட்ரூ ஏஞ்சல். அந்த வார்த்தைக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் டிடிஎஃப் டாஸ்க்ல ஜெஃப்ரிய நாங்க ரொம்ப மிஸ் பண்ணோம். அந்த ஜெஃப், அப்புறம் அந்த பாட்டு நீங்க பாடுவீங்கல்ல, கீழ்வானிலே ஒளி வந்தது கூண்டை விட்டு கீழ் அந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க பாடின பிறகு அந்த அந்த சான்ஸாக்கு அவ்வளவு ஃபேன் ஆகிருக்கும். நாங்க ஆக்சுவலா பிக் பாஸ்குள்ள இருக்க கண்டென்ட் எல்லாம் வச்சு இங்க ஸ்பேஸ்ல வந்து கேம் விளையாடுவோம். அப்ப வந்து இது சௌந்தர்யாவோட ஃபேவரட் சாங், இது ஜெஃப்ரியோட ஃபேவரட் சாங், இது விஷாலோட ஃபேவரட் சாங், இப்பெல்லாம் நாங்க கேம் விளையாடுவோம் அந்த எமோஜிஸ் எல்லாம் போட்டு. அப்போ ஜெஃப்ரிக்குனா டிஃபால்ட்டா இந்த சாங் வந்துரும், இது ஜெஃப்ரியோட ஃபேவரட் சாங் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் எங்களுக்காக ஒரு 4 லைன் பாடுறீங்களா ஜெஃப்? ஐயோ இப்போவா? இப்போ நான் அவுட்டோர்ல இருக்கேன் மரியா, என் கூட ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே ஓகே ஜெஃப், ஆல் தி பெஸ்ட். நிறைய சாங் பாடுங்க. ஓகே சொல்லுங்க ஜெஃப். நீங்க சொன்னீங்க மம்மியோட ஃபேவரட் சாங் சொன்னீங்க. ஆமா, அது ஆக்சுவலா மம்மியோட ஃபேவரட் சாங். எனக்கு என்னன்னா பாடணும்னா இது போய் பாடுப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஜெஃப். அந்த 4 லைன் ஃபர்ஸ்ட் டே சொன்ன 4 லைன் மட்டும் தான் ஜெஃப்ரினாலே எனக்கு அந்த 4 லைன் தான் ஞாபகம் வரும். நான் 40 கேஜி அந்த லைன், அது எப்பவுமே அது ஸ்டாண்டர்டா உங்ககிட்ட இருக்கட்டும். நீங்க போற எல்லா ஸ்டேஜுமே உங்களுக்கான விக்டரி ஸ்டேஜா மாறட்டும். ஆல் தி பெஸ்ட் ஜெஃப். Thank you so much மரியா. Thank you ஜெஃப். சூப்பர்ல, அவர் ஃபர்ஸ்ட் டே சொன்ன விஷயம் பாரு எவ்வளவு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஜெஃப் சமல்ல.
சொல்லுங்க இமாத் ப்ரோ. அனில ஃபர்ஸ்ட் டே சொன்ன விஷயம் எப்படி ரெஜிஸ்டர் இருக்கு பாத்தீங்களா? ஆமா ப்ரோ, நானே எதிர்பார்க்கல. இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன். சூப்பர். இந்த ஷோவுக்கு கிடைக்கிற ஃபேன் பேஸ் அப்படிதான் இருக்கும் ஜெஃப்ரி. மறக்கவே மாட்டாங்க ஆக்சுவலா. இயர் பை இயர் போனாலுமே இன்னி வரைக்கும் ஓவியாவை வந்து ஞாபகம் வச்சிருக்காங்கல்ல. இந்த பிக் பாஸ் சீசன்ல 1ல வந்தாங்க அவங்க. இன்னி வரைக்கும் ஓவியாவை ஞாபகம் வச்சிருக்காங்க. அதுதான் இந்த பிக் பாஸ் ஷோடைய ஒரு பெரிய இது. ஓகே மனோ. ஒண்ணு தெரியுது. ஆமா, உங்களெல்லாம் மறக்கவே மாட்டாங்க. நீங்க பண்ற ப்ராஜெக்ட் எல்லாம் பிச்சுட்டு போவோம் பாருங்க. நீங்க ஒரு ப்ராஜெக்ட் இப்பதான் ரவி சார் ஒண்ணு சொல்லிட்டு போனாரு, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்ட்டு. ஆமா ப்ரோ, கூடிய சீக்கிரத்துல. ஓகே சார் மனோஜ். நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் சொல்லுங்க. ஓகே. விஷனுக்கு அடுத்து தயாளுக்கு அடுத்து மனோஜ், கௌதம், அந்த ஆர்டர்ல போயிடலாம். விஷன் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க விஷன். ஓகே. ஹாய் ஜெஃப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு வந்து உங்க கேம் பிளே ரொம்ப பிடிச்சிருந்தது. டாஸ்க்லாம் சூப்பரா ப்ளே பண்ணியிருந்தீங்க. ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, எனிமியா இருந்தாலும் சரி, யார் என்ன தப்பு பண்ணாலும் நீங்க வந்து தட்டி கேட்டிருக்கீங்க. அவங்க இப்படி நினச்சிப்பாங்களோ, அவங்க அப்படி நினச்சிப்பாங்களோ அப்படின்ட்டுலாம் யோசிக்காம, தப்பு பண்ணா நீங்க வந்து அதுக்கு வந்து குரல் கொடுத்துருக்கீங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து உங்களோடையும் சவுண்ட் அண்ட் விஷால் உங்க பாண்ட் வந்து நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் நீங்க பிரியாணி கேங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேங் வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் நீங்க பேசுறது கேட்டுச்சுன்னா ரொம்ப சிரிப்பா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. அந்த மாதிரி நிறையா எல்லாரையுமே ரொம்ப என்டர்டெயின் பண்ணியிருக்கீங்க. இது அப்படியே பண்ணுங்க அண்ட் ஆல் தி பெஸ்ட். அப்புறம் வந்து இங்க ஜோக்கர் நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன் என் போன்ல, ரொம்ப நேரம் ஸ்க்ரோல் பண்ணி. அப்புறம் வந்து ஜோக்கர்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு ஜெஃப் வாய்ஸ் ஃபீபிளா கேக்குதுன்னு நினைக்கிறேன், கம்மியா கேக்குது. நீங்க பேசுறது கொஞ்சம் கேட்கலன்னு நினைக்கிறேன். எனக்கும் நீங்க பேசுறது எல்லாமே கம்மியா தான் கேக்குது. ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி. ஓ அப்படியா? பக்கா இருக்கு. ஓகே ஓகே விஷன் கண்டினியூ பண்ணுங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். கேக்குதா ஜெஃப்? கேக்குது. ஜோக்கர்னு ஒருத்தர் இருக்காரு. அவருமே உங்கள மாதிரி சூப்பரா கானா சாங்லாம் பாடுவாரு. அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிடுறீங்களா? ஹாய் ஜோக்கர் ப்ரோ. அப்புறம் வந்து இட்டாச்சி ப்ரோ, அவருக்கும் சொல்லிடுங்க. ஹாய் இட்டாச்சி ப்ரோ. ஓகே, தேங்க் யூ ஜெஃப். பை. தேங்க் யூ so much. பை. பேர் பாத்தீங்களா ஜெஃப்ரி, இட்டாச்சி. அப்புறம் உங்களுக்கு ஏதோ இன்ஸ்டாகிராம்ல ஏதோ இமான் ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஐடி பேர் வேற ஏதோ ஒன்று வச்சிருக்கீங்க. அது என்ன பேர் அது? ஐடி நீங்க தாங்க. அதான் இமாத் ப்ரோ, நான் வரதுக்குள்ள என்னோட ஹிஸ்டரி ஃபுல்லா ஜியோகிராஃபில இருந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் லீக் பண்ணியாச்சு ஜெஃப்ரி. இங்க வந்து இல்ல அதெல்லாம் எல்லா விஷயம் சொல்ல. ஆக்சுவலா இங்க வந்து என்ன சொல்றது, அவருக்கு என்ன ஐடியில வருவாரு நீங்க வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது நீங்க வர போறீங்கன்னு ரம்யா சொன்னாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு என்ன ஐடியில வருவாங்க அப்படின்னு. ஏங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியும் இன்னொன்னு சூப்பரான ஒரு ஐடி இருக்கு, நீங்க ஐடி தாங்க அப்படின்றத ஒரு ஐடி வச்சிருக்காரு அவரு. அந்த லெவலுக்கு பண்ண நாடு. ஏதாவது டிஃப்ரெண்டான பேர்ல தான் வருவார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நானு. இல்ல, இது ஆக்சுவலா நான் ஆப்பிள்ல சைன் இன் பண்ணிட்டேன். அதனால என்னோட ஆப்பிள் ஐடி அப்படியே வந்துருக்கு. சூப்பர். கௌதம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. ஹலோ ஜெஃப்ரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கௌதம் ப்ரோ, நீங்க? ஹலோ, நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க? நான் நல்லா இருக்கேன். நானும் ஆலந்தூர் தான் ப்ரோ. ஜோய் தியேட்டர் பக்கத்துல தான் வீடு. மான்ஃபோர்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். எஸ்கே தியேட்டர் பக்கத்துலயா? ஜோய் தியேட்டர் பக்கத்துல எஸ்கே தியேட்டர்லாம் வந்திருக்கேன். சௌரி தெருவுக்குலாம் அங்க பக்கத்துல தான் என் ஃப்ரெண்டு வீடு. டெய்லி அங்க தான் வருவேன் நானு. உங்களை பாத்துருக்கேன் நான். மோதி பார்க்ல கேம் ஆட வருவீங்களா ஃபுட்பால்? ஆமா. நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடி இருக்கோம் ஒரு வாட்டி. அப்படியா? நேர்ல பார்த்தா தெரியும் எனக்கு. ஆமா. சரி ப்ரோ, ஆனா உண்மையா சொல்றேன், எனக்கு உங்க கேம் ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமா ஒரு கெத்தா நீங்க 2-3 இடத்துல வந்து மெச்சூரிட்டா ஹேண்டில் பண்ணிருப்பீங்களா? அதை நான் சாட்சி நாட்டை வந்து சொல்றதா இருக்கட்டும், அந்த மஞ்சள் இஷ்யூல அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது அதெல்லாம். தேங்க்யூ so much. எனக்கு கடைசியில தீபகண்ணா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாருல, அதாவது இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி. அதனால உங்க பெர்ஃபார்மன்ஸ் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வருமா ப்ரோ அடுத்த வாரம்?
வரோம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. பாக்குறோம் ப்ரோ. சும்மா வேற வரோம் மாதிரி. ப்ரோ. ஓகே ப்ரோ. மகிழ்ச்சி ப்ரோ. கண்டிப்பா. பேசினதுக்கு நன்றி. பாய். நன்றி ப்ரோ. பேசுங்க தயால் பேசுங்க. ஹலோ ஹலோ தயால் ப்ரோ. வணக்கம் ஜெஃப்ரி பிரதர், எப்படி இருக்கீங்க? வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? வணக்கம் தயால் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து நான் ஒன்று கெஸ் பண்ணது என்னன்னா, அந்த பொட்டி டாஸ்கில் வந்து ஆக்சுவலாக நீங்கள் தான் ஓடி அந்த டைம் செட் பண்ணீங்களான்ட்டு எனக்கு அப்பயே ஒரு டவுட் இருந்தது. ஆக்சுவலாக அது அந்த இடத்துல நான் உங்களை தான் எதிர்பார்த்தேன். பட் மிஸ் ஆயிடுச்சு. பட் ஆல் ஓவர் உங்கள் ஏவி லாஸ்ட்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு படத்தோட ட்ரெய்லர் பார்த்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஏன்னா நீங்கள் எல்லா இதுவுமே ஸ்டாண்டர்டாக அங்கே வச்சிட்டீங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு காமன் மேன்ன்றது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி அங்கே இதாகிடுச்சு. இவர் இருந்தால் இவர் நல்லா விளையாடுவார்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. எல்லார் மனசுலையும் வந்து நின்றுட்டீங்க. அதை நாங்கள் அதை எதிர்பார்க்கல. பட் நீங்கள் நல்லா ப்ளே பண்ணிட்டீங்க. இன்கேஸ் உங்களை அல்டிமேட்டில் போட்டால் தயவுசெய்து வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க. வெயிட்டிங். அப்புறம் நீங்கள் பிக் பாஸ் கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, உங்கள் ஆல்பத்தை வந்து அங்கே போய் இது பண்ணுறேன்ட்டு. இப்போ இன்கேஸ் சான்ஸ் கிடச்சுன்னா அதையும் போயிட்டு அங்கே போய் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ப்ரோ, கண்டிப்பா. அப்புறம் பேசுங்க தயால். ரம்யாஜி இருக்கீங்களா? ஹாய் இருக்கேன். வணக்கம் ஜி, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக வந்து உங்கள் சாங்ஸ்லாம் நிறைய நான் கேட்டிருக்கேன். எனக்கு ஸ்பெஷலாக வந்து என் ஃபியூஸ் போச்சுன்னு சொல்லிட்டு அந்த சாங் எனக்கு பிடிக்கும். அது நெக்ஸ்ட் டைம் உங்கள் த்ரோட்டு ரெடியாக இது ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து பாடுங்க. நிச்சயமா. சத்யா பிரதரையும் கூப்பிட்டு வாங்க நெக்ஸ்ட் டைம். அவரை ஆக்சுவலாக வந்து அவரையும் நான் சீரியலில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் ரெண்டுமே வந்து ரஃப் கேரக்டர் தான். ஆனால் அந்த ரஃப் கேரக்டருக்குள்ள ஒரு சாஃப்ட் கேரக்டர் இருக்குன்னு வந்து நான் பிக் பாஸ்லையும் பார்த்துட்டேன். நேரில் அவர் பழகும் போதும் வந்து இந்த சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பார்த்துருக்கேன். அவர் ஜாலியான மனுஷன் தான் நினைக்கிறேன். ஸ்பேஸில் அவர் எப்படி பேசுவார்ன்றதை எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். அப்படியா? ஷோர், நிச்சயமா நெக்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வரேன். ஓகே. ஹரி பிரதர் இருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நம்ம கடைக்கு கூட்டின்னு வந்துருங்க. கூட்டு வரேன் பிரதர். சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ரம்யா சொல்லியிருக்கேன், அவங்க பண்றேன்னு இருக்காங்க. ஓகே, நம்ம கடை கூட்டின்னு வந்துடலாம். டீ கடை கூட்டின்னு என்ன கடை? அதாங்க எங்க ஸ்பேஸுங்க. நீங்க ஸ்பேஸ்ன்றீங்க, கிளப் ஹவுஸ்ன்றீங்க. அப்படி சொல்லுங்கயா. இப்ப ரம்யா மைண்ட்ல எந்த கடைக்கு இதெல்லாம் சொல்லவே இல்லையா? யோசிக்கிறேன் நானு. இல்ல, இங்க ட்விட்டர்ல ஸ்பேஸ்ன்ற மாதிரி கிளப் ஹவுஸ்ல வந்து டீ கடை பெஞ்ச்னு ஒரு ரூம் இருக்கு. அத நாங்க பிக் பாஸ் பேசுவோம் கிளப் ஹவுஸ் ஆப்ல. அதுதான் சொல்றாரு. தயால் வந்து அங்க ரெகுலரா பேசுவாரு. அங்க வந்து நம்ம இப்போ வந்து ஜெஃப்ரிய வேற கிளப் ஹவுஸ் இன்ஸ்டால் பண்ண வைக்கணுமே. சரி, ஓகே, பண்ண வைப்போம். உங்களுக்காக தான் ட்விட்டரே இன்ஸ்டால் பண்ணிருக்கான் இவன். இன்னைக்கு தான் பண்ணான். நெக்ஸ்ட் கிளப் ஹவுஸ். நெக்ஸ்ட் கிளப் ஹவுஸ் சொல்லணும். ஆக்சுவலி வந்து ஜெஃப்ரி உள்ள இருந்திருந்தா ஐ திங்க் மேக்கர்ஸே அந்த மணி டாஸ்க் வந்து ரன்னிங் டாஸ்கா வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் இல்லாத தைரியத்தினால தான் கரெக்ட் மேஜிக் இருந்திருந்தால மேஜிக். நீங்க சொன்ன மாதிரி அந்த மணி டாஸ்க் இருக்கும்போது இவர் மட்டும் உள்ள இருந்தாருன்னா எல்லா பெட்டியும் இவருக்கு தான். ஆமா, இல்ல வச்சிருக்கவே மாட்டாங்க. இவன் உள்ள இருக்கான், இவனை வச்சா மொத்த பிரைஸ் மணி இவனே எடுத்துட்டு போயிடுவான். ஜெஃப்ரியே ஓடி போயிட்டு அப்புறம் வந்து முத்துக்கு ஒண்ணுமே கிடைச்சிருக்காது ஃபைனல்ஸ்ல. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் ரொட்டேட் பண்றேன். மனோஜ் பேசுங்க. மனோஜ் கத்தி இம்பர்ஃபெக்ட். முத்துவோட சவுண்ட் தான் பார்த்திருக்கணும், ரியாக்ஷன். என் படத்தை எல்லாத்தையும் பேசிருங்க மனோஜ். அன்மியூட் பண்ணிட்டு பேசிருங்க. நான் ஸ்பீக்கர்ஸ் ரொட்டேட் பண்றேன். மனோஜ் இல்ல, அடுத்து நிறைய இம்பர்ஃபெக்ட் இருக்காரு. இம்பர்ஃபெக்ட் பேசுங்க. ஓகே. ஹாய் டிங்கு ராஜா. ஹாய் ப்ரோ. இதுல ஏதோ எப்படி இருக்கீங்க? இல்ல உங்க பிக் பாஸ்ல பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க ப்ரோ, சூப்பரா இருக்காங்க. என்ன ப்ரோ கேக்கல? ஃபர்ஸ்ட் டிங்கு ராஜான்னு கூப்பிட்டது ரொம்ப நன்றி ப்ரோ. ஓ தேங்க்யூ ப்ரோ. அதனால எனக்கு ஜெப்பை விட அந்த நேம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலா நீங்க ஒரு நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன்.
ஒரு காமன் ஆடியன்ஸ்ல இருந்து நீங்க வந்து இவ்வளவு செலிபிரிட்டிஸ் நடுவுல நீங்க தனியா தெரிஞ்சீங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே அப்படி அது கண்டிப்பா மாதிரி தேங்க்யூ. டாஸ்க்லாம் ஆக்சுவலா ரயான டாஸ்க் பீஸ்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா ஒரிஜினல் டாஸ்க் பீஸ் நீங்க தான். எனக்கு தெரிஞ்சு நீங்க எந்த டாஸ்க்குமே தோத்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க விளையாண்ட டாஸ்க் ஃபுல்லா மேக்ஸிமம் எல்லாமே இல்லைதான் நினைக்கிறேன். டிடிஎஃப் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணோம். நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் அடிச்சிருப்பீங்க டிடிஎஃப் எல்லாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை ரொம்ப மிஸ் பண்ணோம். ஆக்சுவலா எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா சவுண்ட் நாமினேட் பண்ண அந்த டைம்ல நீங்க போயிட்டீங்களேன்னு ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. நாங்களாம் சவுண்ட் ஃபேன் ஆக்சுவலா. சவுண்ட் மாதிரி நாங்களே ரொம்ப ஃபீல் பண்ணோம் அந்த டைம்ல. நீங்க சவுண்டு விஷால் அப்புறம் சத்யா ப்ரோ காம்பினேஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும் ரொம்ப. ஏன்னா ஒரு பேசிக்கிட்டே இருக்கிற சிட்டிஸ்ல நீங்களாம் மட்டும் தான் கொஞ்சம் எங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. நல்லா 24 hours நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட் இருந்தது. நீங்க எல்லாம் இருக்க போய் தான். இல்லைன்னா அது ஒரு பட்டிமன்ற மாதிரியே போயிருக்கும் இங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அது மாதிரி எனக்கு நீங்களும் அம்மா ஒரு சாங் பாடிருப்பீங்களா, தங்கம்மி சாங், ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அதை உங்களுக்கு கேட்கலாம்னு நினைச்சேன். பட் நீங்க ஏதோ வெளியே இருக்கீங்க. நீங்க முடிஞ்சா நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது பாடுங்க. ஓகே ப்ரோ ஓகே ஷூர் கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். எதுவும் அப்டேட் இருந்தா சொல்லிட்டு போங்க. அது கமிட் ஆயிட்டீங்களா? வரேன் ப்ரோ அப்டேட் வரேன். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ ப்ரோ. ரம்யாக்கா இருக்கீங்களா? ரம்யாக்கா இருக்கேன் சொல்லுங்க. ரம்யாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சத்யா ப்ரோ எப்படி இருக்காங்க? ரயான் எப்படி இருக்காங்க? எல்லாமே நல்லா இருக்காங்க. சத்யா ப்ரோ கொஞ்சம் ஸ்பேஸ் கூட்டிட்டு வாங்கக்கா. ஷோர் நிச்சயமா. ஓகேக்கா. ஆக்சுவலா எனக்கு இந்த சயின்ஸ் சாங் ரொம்ப பிடிக்கும். அதை கேட்கலான்னு வந்தேன். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க கேட்டாங்க போல உங்கள்கிட்ட. ஆமா ரொம்ப 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 பிடிக்கும் அந்த சாங் ஆக்சுவலா எனக்கு. எதுவும் கமிட்டா இருக்கீங்களாக்கா? எதுவும் சாங் எதுவும் நெக்ஸ்ட்? தெலுங்கு தான் பாடியிருக்கேன் இப்போதைக்கு. தெலுங்கு பாடியிருக்கேன். ஒரு ஆல்பம் சாங் தமிழ்ல பாடியிருக்கேன். ஓ சூப்பர். ஆல்பம் எப்போ ரிலீஸ்? அதுதான் தெரியல. ஓகேக்கா. ஆல் தி பெஸ்ட்க்கா. தேங்க்யூ so much. உங்க தமிழ் சாங்ஸ் ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட் இருந்ததுன்னா உங்க போஸ்ட்ல போட்டு விடுங்க. நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஷோர் I'll do that. ஓகே ஓகே. நீங்க ரம்யா NSKன்னு போட்டாலே வரும். அதுல வந்துருது. ஓகே ஓகே. வந்துரும். ஆமா ஓகே. சொல்லுமா. நான் கிளம்பட்டுமா? எல்லார்கிட்டயும் பாய் சொல்லிட்டு போடா. என்கிட்ட சொல்லிட்டு போறேன். இல்ல ஒரு நிமிஷம், வேற யாராவது 2 பேர் மட்டும் வந்திருக்காங்க மேல ஸ்பீக்கர்ல. அவங்க கிட்ட பேசிடுங்களா? 2 பேர் தான். துபாய் விலாகும் அப்புறம் தளபதி. வேற யாருன்னா பேசணும்? நான் பேசலாமா? துபாய் விலாக். ஜெஃப்ரி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் துபாய் விலாக். நீங்க? நான் உங்களை துபாய்ல இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை பிடி சாரா பார்க்கும்போது வேற லெவல் ஃபன்னு, செம்மையா இருந்துச்சு. அப்புறம் நீங்க வந்து கேஷ் பாக்ஸ் எடுப்பீங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்கன்னு நாங்க ரொம்ப ஆசைப்பட்டோம். லாஸ்ட்ல அதுக்கு முன்னாடி எவிக்ட் ஆயிட்டீங்க. அப்புறம் உங்களோட ஃபேன் கீழே ஒருத்தவங்க இருக்காங்க, மிஸ்டர் ஸ்னூப்பி. நான் உங்களுக்கு ஹாய் சொல்லிடுங்க. நானும் ஸ்னூப்பியை ரொம்ப மிஸ் பண்ணோன்னு. ஹாய் மிஸ்டர் ஸ்னூப்பி, எங்க இருக்கீங்க? கீழே தான் இருக்காப்ல. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. Thank you for supporting me. ஓகே. ஆல் தி பெஸ்ட். சாங்ஸ்லாம் நிறைய பண்ணுங்க. நிறைய இருக்கு, ஆனா உங்களுக்கு டைம் இல்லாதனால நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஓகே. இல்ல புரியல. ஸ்னூப்பி சப்போர்ட் பண்ணாரா ஜெஃப்ரிக்கு? டவுட்டா இருக்கு. ஸ்னூப்பி ஃபீல் பண்ணுவாப்ல ஜெஃப்ரிக்கு. ஹரிகரன் அப்படியா? ஆமா. என் மேல கேஸ் எழுதிங்க. நான் சைலண்டா தான் இருக்கேன். என் மேலே கேஸ் எழுதிங்க. சரி ஒரே நிமிஷம். அந்த தளபதின்றவர் பேசணும். தளபதி பேசுங்க. தளபதி இருக்கீங்களா? ஐ திங்க் பக் நினைக்கிறேன். ஐயா நானும் அப்படியே விடைபெறுகிறேன். ஓகே ஓகே ப்ரோ. சம் வொர்க். ஓகே ப்ரோ. ஜெஃப்ரி மீண்டும் சந்திப்போம். நான் வாட்ஸ்அப் பண்றேன். பை பை, டேக் கேர். நைட் திரும்பி வாங்க ப்ரோ. இமாத் ப்ரோ. கண்டிப்பா ஜெஃப்ரி இந்த ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் இருக்கு இன்னும்.
சத்யா விட்டு ஜெஃப் நம்ம எல்லாம் சேர்ந்து ஃபன் பண்ணுவோம் ஒரு நாள் ஜாலியா. அதான் ஒரு 3-4 மணி நேரம் ஒதுக்கிட்டு வாங்க மொத்தமா. கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட் ஜெஃப்ரி ப்ரோ. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. thank you Sorry guys, I'll also Yes. leave. Nice Bye-bye. talking to you all. ஓகே Thank you, thank you, thank you, Nice Raja. talking to you all. நீங்க திருப்பி நம்ம நீங்க ஜாயின் வந்ததுனால பண்றேன். தான் ஜெஃப்ரியை பிடிக்க முடிஞ்சது. இமாத் ப்ரோ கிட்டே ரவி சார் கிட்டே ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்கோம். அப்படியா? ஏதோ சொல்றேன்றாங்க, சொல்ல மாட்டாங்க. பாருங்க, நீங்க ட்விட்டர் ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ண வச்சு கூட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்காக தான் அவன் வந்தான், எனக்காக இல்ல. தேங்க்யூ. இன்னொரு நாள் போடுவோம் நம்ம எல்லாரும். Sure. Okay. Thank Take you. care all Bye, of you. bye, Take bye, care. bye. Imath bro, Bye. thank you. Thank you, bye bro. Bye. ஹரி ப்ரோ கூப்பிடுங்க ஸ்னூப்பிய. ஸ்னூப்பி மேலப்பா, எங்க போங்க? இப்ப எதுக்கு சண்டை கூப்பிடுறீங்களா ப்ரோ? கூப்பிடுங்க மேல வாங்க. ஆமா. அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டாங்க. ஆக்சுவலா இது பிளான்டே கிடையாது கைஸ். நீங்க ரிக்வெஸ்ட் யாராவது பண்ணாம இல்லைன்னா இன்னொரு ஸ்பேஸ் யூனிவர்சல் ஸ்கிரீன்ல ஹரி பிளான் பண்றேன்றாரு, எல்லாரும் சேர்த்து வச்சு. நம்ம அதுல ரிக்வெஸ்ட் கண்டிப்பா கொடுக்கப்படும். என்ன ஹரி ப்ரோ? கண்டிப்பா நான் பிளான் பண்ணி சொல்றேன். ஜெஃப் நம்பர் என்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட பேசிட்டு சத்யாவிட்ட பேசிட்டு ட்விட்டர்ல இன்ஸ்டால் பண்ணணும். ரம்யா அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணிருக்கேன், பார்க்கலாம் எப்போ அவங்க ஃப்ரீயா இருக்காங்களோ அப்போ ஒரு ஸ்பேஸ் போட்டுடலாம். எனக்கு சம்பந்தமே இல்லாம ஸ்பேஸ் போட்டு ரெக்கார்டு கூட போடல. ரெக்கார்ட் கீழ நம்ம தம்பி இருக்காரு. தம்பி போட்டுருப்பாரு. இது பிளானே பண்ணல, நீங்க எதுவுமே பிளான் பண்ணல. எதுவுமே பிளான் பண்ணல. இன்னைக்கு ஆக்சுவலா ரசிகனுக்கு பாராட்டு விழா வைக்கலாம்னு இந்த ஸ்பேஸ போட்டோம். அப்படியா? ஆமா, அவர் வந்து நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் பிஆரா மாறிட்டாரு, அதனால கங்க்ராச்சுலேஷன் ரசிகன். தேங்க்யூ ப்ரோ, வாழ்த்துக்களுக்கு நன்றி. மேலும் நல்ல பாசிட்டிவ் இருக்கணும். கண்டிப்பா. ஸ்னூப்பி ப்ரோ வந்துட்டாரு. புடிங்க. ஹரி ப்ரோ சொல்லியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன ப்ரோ, என்ன பத்தி ஒருத்தவங்க பெருமையா பேசுறாங்க, சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா என்ன சேர்க்காதீங்கன்னு ஓடுறீங்க. கொஸ்டினை பார்த்தல எப்படி இருந்துன்னு நிறைய சப்போர்ட் பண்ணாரா அப்படின்னு கேட்டாரு. என்ன ப்ரோ டக்குன்னு கவுத்தி விட்டீங்க? பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு, பெருமையா பேசுங்க. இப்ப நீ கட் பண்ண உடனே அடுத்த ஸ்பேஸ் போகும் நம்ம பேர்ல, தெரியுமா? எனக்கு என்ன டவுட்னா, நான் இன்வைட் கொடுத்துட்டே இருக்கேன், மைக் வாங்கி மேல வந்து பேச மாட்டாரு. ஆனா இன்னொருத்தவங்களை வச்சு ஸ்னூப்பி சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்லி சும்மா மேல இவங்க சொன்னது. ஆமாமா, இது என் ஃப்ரெண்ட். அவங்க ஆக்சுவலா துபாய்ல ட்வீட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதிகமா ட்வீட் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. ஃப்ரெண்ட் ஆக்சுவலா அவங்க தான் கேட்டுட்டு இருந்தாங்க, நான் பேச போறேன்னு சொன்னாங்க. அப்ப பேசுங்க, ஜாலியா ஏதாச்சும் பேசி விடுங்க. நான் சொன்னேன் என் பேரை சும்மா சொல்லி விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, சொன்னதுக்காச்சும் விடுவீங்கன்னு பார்த்தா ஜெஃப்ரி எப்ப சப்போர்ட் பண்ணான்னு கேட்டு கொஸ்டின் கேக்குறீங்க. லாக் சரி, கோச்சிக்காதியா, நம்ம 2 பேரும் அப்படியே பழகணும். நான்லாம் இது எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் ப்ரோ, எனக்கு சிரிப்பு தான். அப்ப கூட நான் சொல்றேன் ஹரி ப்ரோவாது காப்பாத்துவாருன்னு பார்த்தா ஹரி ப்ரோ ஐயோ என்ன சாமே நல்லா மாட்டி விட்டியா நீ? நானு ப்ரோ, நீங்க அடுத்து ஒரு சாம் ஆக்சுவலா ட்ரை பண்றீங்க. சாம் ஆக்சுவலா உங்க நம்பர் என்கிட்ட இல்ல. உங்க நம்பர் என்கிட்ட இல்ல. இது நான் இங்க சிட்டில இருக்கும்போது ஒரு கால் பண்ணிருக்கேன். டிஎம் பண்றேன், பண்ணுங்க. அதாவது அந்த பக்கம் வந்து நான் மீட் பண்றேன். வாங்க. எந்த சாமிங்க? அண்ணா நகர். அங்க தரையா இருந்தோம் நீ ஃபுல்லா. சாட்டர்டே நானும் சாமி கால் பண்ணலாம்னு நினைச்சோம். உங்களுக்கு ஆக்சுவலா பிஸியா இருப்பீங்க போல. இமாத் ப்ரோக்கு வந்து கால் பண்ணி பாக்குறேன், எடுக்கல அவரு. ஆக்சுவலா சாட்டர்டே அப்புறமா தான் தெரியுது அந்த நம்பருக்கு எடுக்க மாட்டாரு, இந்தியா வந்துட்டாரு. தாத்தா வந்து தாத்தா குட் ஈவினிங் தாத்தா. ஜஸ்ட் மிஸ்ட் ஜெஃப்ரி நீங்க. எனக்கு இப்பதான் வேலை முடிஞ்சிச்சு, வண்டியில் ஏறப்ப அப்படியே வரேன். ஓ சரி. ஷூட்டிங்கா தாத்தா? ஆமாய்யா. தாத்தா மிஸ்டர் ஸ்னூப்பி இருக்காரு. ஆமா தாத்தா, ஸ்னூப்பி வந்து ஜெஃப்ரிக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருக்காரு அந்த டைம்.
அப்படியா? ஓ பாத்தீங்களா, இதே கேள்விதான் எல்லாருக்கிட்டையும் வருது. நான் சொல்ல அபி வாங்க, ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க, வரலையா? மேல ஸ்னூப்பி ஒரு நாளைக்கு 10 சொம்பு வாங்குவாரு ஸ்னூப்பி. நீங்க சொன்ன ஸ்னூபி உடனே பேசவே போயிட்டாரு அவரு. பயப்படுறாரு. ஐயோ, சும்மா ஓட்டிட்டு தான் இருந்தோம், சீரியஸா எல்லாம் பேசல. ஸ்னூப்பி கால் கால் அவர் போயிட்டாரு ப்ரோ. அவர் சீச்சி போயிட்டாரு. அவரு ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் ஓகே. நான் ரொம்ப ரகலை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவருக்கும் சரியாடி இல்ல இந்த சீசன். ஆமா ஆமா சார். ஐயா சாமுவேல் ஐயா, எனக்கு ஸ்பீக்கர் குத்த அதுக்குள்ள போன் வந்தது, வெளியே வந்துச்சு ஐயா. சாரி ஐயா, பேச முடியல. நான் என்ன பண்றது? தேங்க்ஸ் ஐயா ஸ்பீக்கர் குத்ததுக்கு. ஓகே ஓகே. அப்பதான் என் பேரு சொன்ன, டக்குன்னு போன் கால் வந்தது. போன வாட்டியும் சவுண்ட் வந்திருக்கும் போது அப்படிதான் ஆச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வாய்ப்பை கொடுத்த போன் வந்து போன் வந்தா கட் பண்ணிடணும். அந்த மாதிரிலாம் அவ்வளவு முக்கியமான காலா? ஐயா நான் உன் ஃபேன் ஐயா, உனக்கோசம் நான் ஃபிளைட் புக் பண்ணி வரேன் ஐயா, ஒண்ணு பாக்கிறதுக்கோசரம். ஃபிளைட் புக் பண்ணியா? எங்க இருந்து வரணும் ஐயா? சும்மா சொன்னேன் ஐயா. இங்க தானே ஐயா, வேலூர் தானே. வேலூர் தானா? ஓகே ஓகே. இவங்க கூட நம்ம ஹரி பிளான் பண்ணுங்க சீக்கிரம், சூப்பர் செட்டா போட்டுருவோம். நிறைய பேர் பேசணும்ட்டு டிஎம்ல நிறைய பேர் வந்திருக்கு மெசேஜ், ஜெஃப்ரி கிட்ட பேசினேன். ஹரி ப்ரோ. ஐயா சாமுவேல் ஐயா, உனக்கு எந்த டிஸ்டர்பும் கொடுக்கல, ஒரே ஒரு ஆய் தான் காமிச்சேன். சவுண்ட் ஏரியா வரும்போது அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ண அளவுக்கு பண்ணல. ஓகே ஓகே. எங்க ஸ்னூப்பி நிஜமாவே பயந்து ஓடி போயிட்டாரா? தாத்தா போயிட்டு கால் வந்திருக்கும் தாத்தா. சாமுவேல் ப்ரோ, நீங்களும் ரசிகன் ப்ரோ வந்தாவே ஒரு இன்ப ஒரு இதுதான் கிடைக்குது பொழுது, ஒரு வைப் தான். அப்பதான் ரசிகன் வந்து வெளியே வந்து உள்ள போயிடுறாரு பொழுது. போன் கால் வந்தது பொழுது ரசிகன் ப்ரோ கிட்ட. நான் நடுவில் டிராவல்ல இருந்தேன் ப்ரோ, சும்மா ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தா திருதுப்புன்னு பார்த்தா எல்லாருமே வந்துட்டாங்க. ஐயோ